கலைவாணன், அரியலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள். கண்டிப்பாக மோனிஷா, அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் ரத்னகுமார் அறிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்திற்கு நேற்று மஞ்சள் அலர்ட் என வானிலை மையம் அறிவித்த நிலையில் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்தது. இந்த நிலையில் நேற்று இரவு தொடங்கிய மழை அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறை, ஆண்டிமடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடிய விட்டு கனமழை பெய்து வருகிறது. மேலும் மாவட்டத்தில் செந்துறையிலிருந்து குளிமூர் செல்லும் இடையே உள்ள வஞ்சனபுரம் ஓடையில் மழைநீர் செல்வதால் பெரும் அச்சத்துடன் பாலத்தை கடந்து செல்கின்றனர். இதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் மழைநீர் நேற்று பெய்த மழையினால் இரவு முழுதும் பிறந்தால் செல்லப்பட்டதனால் அரியலூர் மாவட்டம் ஆட்சியர் ரத்தினசாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் நலன் கருதி தற்போது இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு என விடுமுறையை அறிவித்துள்ளார். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி கலைவாணன். தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுகுமார். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் மழைப்பொழிவு எப்படி உள்ளது? மோனிஷா, தருமபுரி மாவட்டத்தில் நேற்று முதலேயே பல்வேறு இடங்களில் கனமழை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. அதாவது நேற்று முதல் தொடர்ந்தியாக இரவு வரை பெய்தது. தற்போது அதிகாலை முதல் மாவட்டத்தில் பல்வேறு அரூர், பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் லேசான மழை பெய்து வருகிறது. இந்த மழை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இன்று மாவட்ட ஆட்சியர் தருமபுரியில் செயல்படும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நேற்றே விடுமுறை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று பள்ளிகள் திறக்கப்பட்டதால் மாணவர்கள் நனைந்தபடியே பள்ளிக்கு சென்றனர். தற்போது அந்த ஒரு நிலைமை இருக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் கார்த்தி இன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று தருமபுரியில் செயல்படும் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தருமபுரி, அரூர் பகுதியில், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு மழை பகுதிகளில் அதிக கனமழை பெய்துள்ளதாலும் தற்பொழுது மிக அதிக மழை பெய்யக்கூடும் என்பதாலும் தருமபுரியில் செயல்படும் அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் கார்த்தி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி சுகுமார். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையானது பதிவாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். திருவாரூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு எப்படி உள்ளது ராஜசேகர்? மோனிஷா, திருவாரூர் மாவட்டத்தில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் தாருஸ்ரீ உத்தரவிட்டிருக்காங்க. நேற்று இரவு தொடங்கிய கனமழையானது விடிய திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக மாவட்டத்தில் விட்டு மழை பெய்து வந்த நிலையில நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், அதே போன்று நன்னிலம், வலங்கைமான், நீடாமங்கலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, மாங்குடி, சேந்தமங்கலம், கங்கலாஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமாக நன்னிலத்தில் 11.5 சென்டிமீட்டர் மழையளவும், அதே போன்று திருவாரூர்ல 8.8 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகி இருக்கிறது. நீடாமங்கலம், மன்னார்குடி, வலங்கைமான் அனைத்து இடங்களிலும் கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில தற்பொழுது வரை திருவாரூர்ல தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மிகுந்த பாதிப்படைந்திருக்கிறார்கள். நேற்று ஏற்கனவே திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மான்முடி, அதே போன்று வடகரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் மழைநீரில் சாய்ந்த நிலையில தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் பயிர்கள் மழை நீரில் மூழ்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கார்த்திகை தீப பண்டிகையை முன்னிட்டு காலையோடு பொறி மற்றும் அவல் உள்ளிட்ட அகல்களுக்கு போன்ற வியாபாரங்கள் முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில தொடர்ந்து கனமழை என்பது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. மோனிஷா, அங்கு தாழ்வான பகுதிகளில் நீர்த்தேக்கம் ஏதேனும் இருக்கிறதா? கண்டிப்பாக மோனிஷா, திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு தாழ்வான பகுதிகளாக பார்க்கக்கூடிய பகுதிகள் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, இந்த பகுதிகள் தாழ்வான பகுதிகளாக பார்க்கக்கூடிய பகுதிகள்.
திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள அந்த வீரன் கோயில் அந்த வயல் அங்க வந்து 100க்கும் மேற்பட்ட குறவர் இன மக்கள் வந்து வசித்து வருகிறார்கள். அந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக தெரியுள்ளது. அதே போன்று திருவாரூர் பழைய பேருந்து நிலையம், திருவாரூர் ரயில்வே கீழ்ப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருந்தாலும் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் இன்ஜின் மூலமாக வைத்து அந்த தண்ணீரை இறைக்கக்கூடிய நிலையும் உருவாகி இருக்கிறது. திருவாரூர் புகழ்பெற்ற தியாகராஜர் கோயிலில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தற்பொழுது அந்த பகுதியில் மழைநீரை வடிவமைக்கும் பணியில் வந்து கோயில் நிர்வாகத்தை வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை நீடித்து வருகிறது. கடந்த 3 நாட்களாக இடைவிடாமல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை பெய்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மிகப்பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ள தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர் காயத்ரி கிஷன் மற்றும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து வருகிறார்கள். மழை நீரை தேங்க விடாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை அரசு அதிகாரிகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும், விடுமுறை எடுக்கக்கூடாது என்ற உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருக்காங்க. முடிஷா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.